அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் என் ஜீவன் இயேசு ஊழியத்தின் சார்பாக இன்றைய தேவ சத்தமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திராகமம் 23வது அதிகாரம் 20வது வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கும் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு முன்பாகவும் பின்பாகவும் தூதர்களை கட்டளையிட்டு நம்மை பாதுகாப்போடு அழைத்து செல்கிறார். நமக்கு அநேக பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், ஆபத்துகள் நேரிடலாம். அந்த ஆபத்திலிருந்து நமக்கு விலக்கி பாதுகாப்பதற்கு தூதர்களுக்கு கட்டளையிட்டு நமக்கு முன்பாக செல்கிறார்கள். நமக்கு ஒரு திட்டம் இந்த உலகத்தில் வந்ததற்கு உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் நம்மை படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை அளவிற்கும் நிறைவேற்றி முடிப்பதற்கும் அதுவரை நம்மை பாதுகாப்போடு அரவணைப்போடு அரணாக இருந்து பாதுகாப்பதற்கு ஆண்டவர் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ ஆபத்துகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், கவலைகள் வரலாம், கண்ணீர்கள் வரலாம், பாவங்கள் நம்மளை சூழ்ந்து கொள்ள வரலாம். ஆனாலும் பயப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் தூதர்களை கட்டளையிட்டு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான அரணை கொடுத்திருக்கிறார். நம் வாழ்வில் நம்மை உயர்த்தவும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் யாரும் கலங்க வேண்டாம். நமக்கு முன்பாகவும் பின்பாகவும் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். பாதுகாப்போடு சென்று வர அவர் உதவி புரிவாராக. ஆமேன், ஆமேன்.